அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை இன்னும் விரிவுபடுத்தினா அந்த 3 மாவட்டத்தில் இருக்கிற லட்சக்கணக்கான மக்களுக்கு எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும். அவர் இதற்கு முன்னாடி இந்த திட்டம் நிறைவேறுவதற்காக இந்த பகுதியில் இந்த 3 மாவட்ட விவசாயிகளுக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காரு, நிறைய உதவிகள் பண்ணியிருக்கிறாரு. எத்தனையோ லட்சம் ஏக்கர் நிலங்கள்ல விவசாயம் நடத்தினா எவ்வளவு பிரயோஜனமா இருக்கும். 1963ஆம் ஆண்டு தமிழ்நாட்டின் சட்டப்பேரவையில் வலியுறுத்தப்பட்ட அத்திக்கடவு அவிநாசி திட்டம் நீண்ட நெடிய காலமாக அரசியல் கட்சிகளின் தேர்தல் வாக்குறுதிகளில் அங்கமாக மட்டுமே இருந்து பல்வேறு போராட்டங்களுக்கு பிறகு இன்று நிறைவேறியுள்ளது. ஏன் அதெல்லாம் பண்ண மாட்டேன்றீங்க? ஆனா அந்த காலத்திலேயே இது எல்லாத்தையும் பத்தி யோசிச்ச அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை செயல்படுத்திய ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு மீண்டும் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் போராட்ட குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துள்ளோம். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அடிக்கல் நாட்டியிருக்கிறார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி இந்த திட்டத்திற்காக 1652 கோடி ரூபாயை ஒதுக்கினார். மக்களை பத்தி, குடிக்கிற தண்ணியை பத்தி, விவசாயத்தை பத்தி, கால்வாய் வெட்டுறதை பத்தி, இது எல்லாத்தையும் பத்தி யோசிச்ச உத்தரவு போடுகின்ற இடத்திற்கே நான் வந்துவிட்ட காரணத்தினாலே உங்களுடைய திட்டம் எளிதாகிவிட்டது. கனவை நனவாக்கி அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் சொல்லே உழவனல்ல சொல்லில் ஏன் கூட்டிய கொற்றவனே வருக, நின் கொற்றம் விளங்க விவசாயிகள் அழைக்கின்றோம் வருக வருக. கோடி கும்பிடு போட்டாலும்